அரசு பள்ளியில் படிக்கும் பலரது அப்பாக்கள் மதுபான கடைகளில் இருக்கும் ஆன்மாக்களாகவே உள்ளனர். வணக்கம் நண்பர், நான் உங்கள் ஜான் ஜிடி. உதயநிதி அவர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாணவி பேசுறது தான் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாணவி சொல்ற விஷயம், அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகள் எங்களுடைய அப்பாக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதுக்கு அடிமையாகி அங்கேயே வந்து வீடாகவும் இருக்கட்டும், அந்த மதுபான கடைகளாக இருக்கட்டும், அது வந்து முழுக்க முழுக்க அங்கேயே கிடைக்கிறாங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது பெற்ற குழந்தைங்க நாங்கள்லாம் வந்து எப்படி கல்வியில் வந்து முன்னேற முடியும், எப்படி நாங்கள் வந்து பெரிய வந்து படிப்பில் வந்து வர முடியும் அப்படின்றது வந்து இவங்களோட கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு உதயநிதி அவர். ஸோ அதாவது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து நார்மலாக வந்து இவங்க பேசுகிற வந்து நார்மலாக வந்து வேறு ஏதாவது பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மதுமன் பற்றி பேசும்போது திடீர்னு வந்து அவருடைய ரியாக்ஷனை மாறி இருக்குது. ஸோ அவர் வந்து ரியாக்ஷன் மாதிரி அந்த வீடியோ கட்டுற வீடியோ பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த மாணவியோடைய கருத்தை வந்து உங்களுடைய கருத்தை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரசு பள்ளியில் படிக்கும் பலரது அப்பாக்கள் மதுபான கடைகளில் இருக்கும் ஆன்மாக்களாகவே உள்ளனர்.